ஏசாயா 55வது அதிகாரம் அதன் 10, 11 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 55 10, 11. 10, 11. மாரியும் உறைந்த மழையும், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு விசை கூட இந்த வசனத்தை வாசிக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ, அப்படியே 11 அப்படியே என் வாயிலிருந்து, ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இனி 2 வசனத்தை ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி செய்து விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 வசனமும் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், எல்லாருக்கும் புரிஞ்ச வசனம்தான். ஒரு பனி இளங்கிளையின் துளிரில் விழுகிறது போல, இல்லை மழை அதனுடைய மூடை நனைக்கிறது போல, அது நனைஞ்சு அது நல்ல செழித்து நல்ல விளைச்சலை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அதே போல ஆண்டவருடைய பரத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, வசனத்தில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றாமல் அது இந்த உலகத்தை விட்டு விண்ணகத்துக்கு போகாது என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை நாம் சற்று பார்ப்போம். ஆதாமோடு பேசினது, ஆபிரகாமோடு பேசினது, ஈசாக்கோடு பேசினது, யாக்கோபோடு பேசின ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். ஆமென். முதல்ல ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவராகிய தேவன் ஒருபடி மண்ணை எடுத்து ஆதாமை சிருஷ்டித்து அவருடைய விலா எலும்பில் இருந்து ஒரு 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 எலும்பை உருவி, இதை நம்புறீங்களா? ஏவாள்கிட்ட யாதாமிட்டு ஒரு எலும்பை உருவினார்ன்றதை நம்புகிறீங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இல்லைங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க, ஆம்பளைகளுக்கு எத்தனை விலா எலும்பு, பொம்பளைகளுக்கு எத்தனை விலா எலும்புன்னு. ஒரு எலும்பு ஆதாமுக்கு குறவு. ஆமென், ஹல்லேலூயா. இல்லைங்க, நல்ல ஆப்ரேஷன் பண்ணுகிற நல்ல ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த வசனத்தை பூர்ணப்படுத்திட்டு இனிமேலாவது ஆண்டுடைய வசனத்தை நம்புங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு எலும்பை உருவி எடுத்துட்டாரு. இந்த எலும்பை கொண்டு ஒரு மனுஷியை உருவாக்கினாரு. அந்த மனுஷிக்கு ஏவாள் என்று பெயர் வச்சிருந்து அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பேர். 2 பேரையும் ஒருமிச்சு வாழும்படி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டு ஒரு கட்டளை, ஒரு வசனத்தை கொடுத்தார், ஒரு வார்த்தை. நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க தோட்டத்தின் நடுவில் இருக்கிற
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஆதாமும் ஏவாளோடும் சொன்ன வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தும் விசுவாசிக்காதது போல இன்றைய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களைப் போல நம்முடைய சபையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபையில் வாழ்கிற விசுவாசிகளைப் போல இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள், அவரை துதிக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆண்டவரோடு பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் விலக்கி வைத்தார். அதை ஆதாமும் ஏவாளும் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் விசுவாசிக்காமல் போனார்கள். இப்ப இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரத்திலிருந்து ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நிறைவேறுகிற விதத்தை நீங்கள் பாருங்கள். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை கொடுத்தார். ஆமென். உடனே நினைச்சிடப்படாது, அவனுடைய மாம்ச சாவை குறித்து கர்த்தர் அங்க சொல்லல. இன்னைக்கும் கர்த்தராகிய தேவன் உங்க மாம்ச சாவை குறித்து சொல்லல. அன்றிருந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய மகிமைக்குள்ள ஆண்டவரை ஆராதிச்சு துதித்து பாடி இயேசுவோடு இருந்து பேச அவரோடு உரையாட பாக்கியத்தை பெற்றது போல இன்னைக்கும் அநேக பெந்தேகோஸ்தேல இருக்கிற பிள்ளைகள் மறுரூபமாகி இயேசுவோடு பேச, இயேசுவை ஆராதிக்க, இயேசுடைய வார்த்தைகளை பேச, இயேசுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற பிள்ளைகளாய் இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்பொழுது கொடுத்த கட்டளை என்ன என்றால், இந்த கனியை நீ புசிக்கும் போது சாகவே சாவ. மாம்ச சாவை குறித்து கர்த்தர் சொல்லல, ஆவிக்குரிய வீழ்ச்சி, உன்னுடைய ஆவி செத்து போகும் என்று சொன்னார். ஆமென். இப்படி கட்டளையை கொடுத்தும் இந்த ஆதாமும் ஏவாளையும் பயங்காட்டியும் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுத்தும் இந்த மனுஷ ஜென்மமாக இருந்த ஆதாமும் ஏவாளும் இந்த மாம்சத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் அதற்கு கீழ்ப்படியல்ல. இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்து சபையில் உள்ள விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் கீழ்ப்படியல்ல என்பது அதிநிச்சயம். இந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாததை கண்டதும் ஆண்டவராகிய தேவன் வரும்போது ஆதாமேன்னு கூப்பிடுகிறார். அவன் நான் ஒளிச்சிருக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஆவி நம்மளை விட்டு அகன்று போகுதோ, அது செத்து போவதற்கு விலகி போகுதோ, திருச்சபையில் இருக்கிற ஒரு ஆராதனையை கூட ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்துக்குள் அந்த மகிமைக்குள் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவரை கண்டு ஒழிக்கல. இப்பொழுது ஆண்டவர் வருகிறார், இவன் ஒளித்து ஓடுகிறான். நான் செடிக்குள்ள மரத்துக்குள்ளே ஒளிஞ்சி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்தை நல்லா சிந்திக்கணும். ஞானம் உள்ளவர்கள், தேவனுடைய ஞானப்பாலை குடித்தவர்கள் சிந்திக்கணும். இந்த ஆவி செத்து போகிற ஆத்துமாக்களும்
தேவனை விட்டு, ஆண்டவருடைய ஆராதனைகளை விட்டு, ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு, ஆண்டவருடைய வசனத்தை விட்டு ஒதுங்கி போகிற கூட்டங்களும் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளில் இருக்கிறது என்பதை ஞானவான்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது இன்னைக்கு தந்த வசனம் இல்லை, நினைச்சிடப்படாது. கழிஞ்ச திருவிருந்து முடிஞ்ச ஒரு நாள் இங்கே நிற்கும் போது தந்த வசனம். யார்கிட்ட இல்லாமல் சொல்லியிருக்கேன். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் யாரையும் குத்தி காட்டுவதற்காக அல்ல, என் தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு தரும்படியாக. அப்பொழுதே நீ புரிஞ்சு கொள்ளணும், உனக்கு ஆவி அப்படியே நலிஞ்சி போய் கொண்டிருக்கிறது என்று. இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். இப்பொழுது புசித்தார்கள், கீழ்ப்படியல்ல. ஆண்டவர் பரத்திலிருந்து வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. இவர்களுடைய ஆவி செத்து போகிறது. ஆண்டவரை கண்டதும் இவர்கள் கூச்சப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஆண்டவரோடு ஆராதனை செய்யல, ஆண்டவரோடு இருக்கல. ஆண்டவர் வந்த நேரத்திலிருந்து அவர் போகிறது வரைக்கும் அவரை விட்டு விலகாத தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகி போகிற காலம், அந்த கீழ்ப்படியாத காலம் இருந்தது போல நம்ம பெந்தேகோஸ்து திருச்சபைகளிலும் அந்த காலம் வந்திருக்கு என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த காலம் வந்திருக்கு, ஜாக்கிரதையா மனம் திரும்புங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்கிறார், நீ எங்கே இருக்கிற என்று. நான் ஒளிச்சிருக்கிறேன். ஏன் இருக்கிறேன் என்று சொன்னால், நீர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை நாங்கள் அவமதித்து நிர்விசாரப்படுத்தி அதை அசட்டை பண்ணி, உம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை அசட்டை பண்ணினது நிமித்தம் எங்களுடைய மாம்ச கண்கள் திறந்திருக்குது, எங்களுடைய ஆவி செத்து போச்சு, இப்போ நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்பதை காண்கிறோம் என்றான். எப்போ ஆவி சாகுதோ, உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய பொருள், உலகத்தினுடைய பொண்ணு, உலகத்தினுடைய வெள்ளி, உலகத்தினுடைய ஆஸ்திகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னதாக இருந்து வரும். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னே நிற்கும். ஆண்டவர் தருகிற வார்த்தையை விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்கள் விட்டுவிடுங்கள். உங்க இருதயத்துக்கு நலமாய் வருகிறத மட்டும் பற்றி விடுங்கள். ஆமென். ஏனென்றால் வசனம், இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கிற வசனம், நல்ல வசனம் இருக்கு, கெட்ட வசனம் இருக்கு, அப்படிதானே? ஒரு வசனம் கூட தீமையான வசனம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அத்தனை வசனமும் 7 குகைக்குள்ள போட்டு புடமுட்ட சுத்த பொன்னாக வைத்திருக்கிறது போல வசனத்தையும் வைத்திருக்கிறதா வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கீழ்ப்படியாமல் போதினது நிமித்தம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9 இருந்து 19 வரை வாசிங்க. ஆதியாகமம் 3:9 இருந்து 19. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிச்சு கொண்டிருக்கிறேன், ஒளித்து கொண்டேன் என்றார். எப்ப ஆண்டவருடைய ஆவி நம்மளை விட்டு போகுதோ, ஆண்டவர் ஆராதனை செய்ய தோணாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த தோணாது, ஆண்டவருடைய இரக்கத்தில் இருக்க தோணாது. மனம் அந்த வாழ்க்கையில் போய் கடைசியில் இயேசுவை விட்டு, இயேசுவின் பிள்ளைகளை விட்டு ஒளிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு கேட்டு, நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், யாரும் சொல்லல ஐயா, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தை கனிய நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கொஸ்டின் மார்க் வச்சுட்டு திரும்பவும் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு இவன் தின்னது தெரியுமா தெரியாதா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். நம்ம இருதயத்தில் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் கர்த்தர் அறிஞ்சிட்டே இருப்பார்.
உன்னுடைய யோசனையில என்ன இருக்கு, என்ன வருது என்பதை கர்த்தர் அறிந்துட்டே இருப்பார். அவர் அறிஞ்சாச்சுன்னா என் காதில் விழுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாம ஒரு சுக்கும் செய்ய முடியாது. பட் ஆண்டவர் சிலருக்கு கேட்கிற அறியாத போல, இது உனக்கு சொன்னது யாரு? நான் புசிக்கப்படாதுன்னு சொன்ன கனிய நீ புசித்தாயோ? ஆண்டோடைய திருச்சபையை ஒழுங்க மீறாதேன்னு சொன்ன ஒழுங்க மீறினாயோ? ஆண்டோடைய திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்க வேண்டிய இடத்துல இருந்து கடைபிடிக்காமல் நீ விலகினியோ? 2000 வருஷத்திற்கு முன்னால் சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்று நம்ம திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும் தேவரீர் தந்த ஸ்திரீ. மற்றவர்களை பழி சொல்லி மற்றவர்களை குற்றஞ்சாட்டி உன்னுடைய ஆவி செத்து போச்சுன்னு சொல்லாத. அது சாபத்துக்குரிய வார்த்தை. ஆண்டவர் உன்னோடு சொன்ன வசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அதில் மாற்றம் இல்லை. அதற்காக மனைவிய, புருஷனை, பிள்ளைகளை, ஊழியக்காரனை குற்றப்படுத்தாத. அது உன் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். அது உன் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். அது உன் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். நீ ஆவியில செத்து போனா எனக்கு வரக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது விருப்பம் இல்லாததுனால நான் வரலன்னு உன்னையே நீ குற்றப்படுத்திக்கொள். உன் மனைவிய, உன் பிள்ளைகளை, உன் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தாத. குற்றப்படுத்தினால் சாபம் வந்து சேரும். ஆதாம் சொல்லுகிறான், நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரியானவள் தந்தா தின்னா. யாருக்கிட்ட உடன்படிக்கை பண்ணினார்? ஆண்டவராகிய தேவன் ஆதாமோட தான் உடன்படிக்கை சொன்னார். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆதாமும் ஏவாளையும் 2 பேருக்கு கொடுத்த சந்ததிகளையும் கூட வச்சு தான் கர்த்தர் உடன்படிக்கையை தருகிறார். ஆமென் சொல்லலாமே. கிளியரா விளங்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லலாமே. விளங்க இல்லைன்னா உடனே கை வைத்தணும். இது விளங்க வேண்டிய ஒரு பிரசங்கம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நாசமா போன இந்த ஆதாமு பெண்டாட்டிக்கு மேல பழி போடுறான். இன்னைக்கு பெந்தேகோஸ்துக்காரங்க பிள்ளைகளுக்கு மேலே பழி போடுவாங்க, பொண்டாட்டிக்கு மேலே பழி போடுவாங்க, மனைவிக்கு மேலே பழி போடுவாங்க, செய்து கொண்டிருக்கிற வேலை இல்லைங்க தொழில பழி போடுவாங்க. இது இன்றைய காலத்தின் பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்திருக்கிற ஒரு கேடு. பெந்தேகோஸ்து ஆராதனை என்ன, பெந்தேகோஸ்து வாழ்க்கைன்னா என்ன, அவரை துதிக்கிறதுன்னா என்ன, அவரை ஆராதிக்கிறதுன்னா என்ன, அவருடைய சமூகத்திலே மறுரூபமாகிறதுன்னா என்ன, மணவாட்டின்னா என்ன, மணவாளன்னா என்ன, அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இதய கண் அடைக்கப்பட்டவர்கள் செய்கிற வேலை தான் இந்த ஆதாம் செய்த வேலை. அந்த வேலையை இன்றைய காலத்து பெந்தேகோஸ்து திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளும் இருதய கண் குருடாக்கப்பட்டது போல ஒருவரை ஒருவர் செய்கிற தொழிலை கூட, செய்கிற வேலையை கூட, பிள்ளைகளை கூட, பெற்றோரை கூட, மனைவியை கூட குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். சாபக்கேடு. பெந்தேகோஸ்து வம்சத்துக்கே சாபக்கேடு, சாபக்கேடு, சாபக்கேடு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பாஸ்டர், நான் இப்படிதான் நினைச்சிருந்தேன் பாஸ்டர், என்னன்னே தெரியல, பிசாசு சதியை கொண்டு வந்துட்டான்.
பிசாசு இந்த இடையில குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். நான் கிளம்பி வந்துட்டே இருந்தேன் பாஸ்டர், ஆனா எனக்கு தடை வந்துட்டு பாஸ்டர். இன்னைக்கு எப்படியாவது இதை செய்யணும்னு நினைச்சேன் பாஸ்டர், இந்த தடை வந்துட்டு பாஸ்டர். நான் வேலையின் நிமித்தம் இல்ல தொழில் நிமித்தம் இந்த சாரியத்து நிமித்தம் இந்த தடை வந்துட்டுன்னு இந்த பெந்தேகோஸ்து அஸ்திபாரத்தை உடைய இந்த ஜனங்கள் இந்த சாபக்கேடானதை சொல்லி அடுத்தவர்களை பழிசாட்டுகிறதை விட்டுவிட்டால் உங்களுடைய நாசிக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அழகா சொல்றான் பாருங்க. அவ சொல்றா, தேவனாகிய கர்த்தர் சிறிய நோக்கி நீ இப்படி செய்த. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பொண்ணு தான் பறிச்சு புருஷனுக்கு கொடுத்தா, நான் கொடுத்த கட்டளையை வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளி அவனுக்கு ருசியா இருக்குன்னு வேண்டி தின்னான். அனேனியா சப்பேரியால போல. அப்போஸ்தலர் 5வது அதிகாரமா 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 5ல இருந்து வருது, வாசிக்கண்டா. அனேனியா சப்பேரியால போல 2 பேரும் தப்பு செஞ்சுட்டு வாசித்து விட. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தன் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய வஞ்சித்து வைத்துவிட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து பாருங்க, 2 பேரும் செருமிச்சு செய்துதான். அது ஆதாமும் ஏவாளும் செருமிச்சு செய்துதான் ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு அகன்று போனார்கள், ஒளிச்சு போனார்கள், மறுரூபமாகிறதை விட்டு மறைந்து போனார்கள். ஆனா சொல்வார்கள், ஆதாம் சொன்னா மனைவி தந்தான், சாத்தான் தந்துட்டான், சாத்தான் பிசாச்சி எனக்கு தந்துட்டான், அந்த சர்ப்பம் எனக்கு தந்துட்டான் என்ன சொல்ல. ஆமென். இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்தே அனுபவமுடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவரை துதிக்கணும்னு நான் நினைச்சேன், நான் செபிக்கிறேன்னு நான் நினைச்சேன், சாத்தான் அந்த நேரத்தில் தான் தடை கொண்டு வாரான். உனக்கு 6 அறிவு ஆண்டவர் தந்தாரா, இல்ல காட்டு கழுதையை போல 5 அறிவு தந்தாரா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புசித்தேன் என்றால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை கவ்வாய். இந்த இடத்தை சற்று புரியணும். இந்த ஆதாமும் ஏவாளுமா சேர்ந்து எதை பழி போட்டார்கள்? எதை பழி போட்டார்கள்? ஆலோசனை கொடுத்த சர்ப்பத்தை பழி போட்டார்கள், அந்த மிருகத்தை பழி போட்டார்கள். இதே போல ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தியானஸ்தானம் எடுத்த ஆதி பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தை உடைய இந்த மாப்பிள்ளையும் பெண்டாட்டியும் யாரை பழி போடுகிறார்கள்? தொழிலை பழி போடுகிறார்கள், வேலையை பழி போடுகிறார்கள். இந்த சர்ப்பத்துக்கு சாபம் கிடைச்சது போல உங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் சாபம் கிடைக்காது என்பது என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? ஆதாமை விழிச்சு கேட்டோன்னே ஆதாம் மனைவியை சொன்னா, மனைவிட்ட விழிச்சு கேட்டோன்னே சர்ப்பத்தை சொன்னா, 2 பேரும் சேர்ந்து சர்ப்பத்தை சொன்னதுனால ஃபர்ஸ்ட்ல சபிச்சது அந்த ஆலோசனை அவனுக்கு, அந்த 2 பேருக்கும் இந்த பாவத்தை செய்வதற்கு, இந்த உலகத்தின் இன்பத்தை புசிப்பதற்கு, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை புசிப்பதற்கு ஆறுதலாக இருந்த சர்ப்பத்தை சபித்தது போல நமக்கு ஆறுதலாக இருக்கிற தொழிலை, நமக்கு ஆறுதலாக இருக்கிற வேலையை, வருமானங்களை கர்த்தர் ஏன் சபிக்க மாட்டார்? ஏன் சபிக்க மாட்டார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபித்தார். 2வது அதோட விடல, எப்ப தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமைகளை விட்டு, நீ செலுத்தி வந்திருக்கிற அந்த மகத்துவத்தை விட்டு எப்ப வெளியில போகிறியோ அப்பொழுதே கர்த்தருடைய எரிச்சல் நம்ம சந்ததிக்கு மேல வருதுன்னு புரிஞ்சுக்கணும், சந்ததிக்குள்ள வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க.
அந்த அந்த சர்ப்பத்தை பார்த்து, இதை நீ செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்னுவ. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நீ அந்த உன்னுடைய பரிசுத்த குலைச்சலை செய்வதற்கு உன்னுடைய சொந்தமோ உன்னுடைய பந்தமோ உன்னுடைய உறவுகளோ உன்னுடைய அருகாமையில் உள்ளவர்களோ இல்லை உன் தொழிலோ எதை செய்தாலும் சபிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் இல் பொருளாகி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிகாலை நசுக்குவாய்ன்னு இல்லை, அவருடைய குதிகாலை நக்குவாய், நக்குவாய்ன்னு வரும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அடுத்தது, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். எபிரேய ஸ்திரீ கூட பலமாக இருந்து இவ போமுன்ன பெற்று போடுவாளாம், வேதனையோடு தான் பெற்று போட்டான். இது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா சாவமா பிரதர்? ஆசீர்வாதம். இந்த பிள்ளை பேற்றினால் உன் பாவம் அழிஞ்சு போவோமா? ஆமென், ஆமென். அப்படித்தானே சொல்லியிருக்கு. அந்த ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இன்னைக்கு எத்தனை ஸ்திரீ புருஷனை ஆண்டு கொள்ளுகிறீங்க? ஆண்டு கொள்ள வேண்டிய புருஷன்மாரும் இருக்கிறானோ, குடிகாரமாரு, கஞ்சா வைக்கிறது, வேலை செய்து குடும்பத்தை கவனிக்காதவங்க, உண்மையா குடும்பத்தில் ஸ்திரீகள் ஆண்டு கொள்ள வேண்டியது தான். ஆமென், ஹல்லேலூயா. அது கிட்டத்தட்ட சொல்லலாம் மந்த புத்தி உள்ளவர்கள். மந்த புத்தி உள்ளவங்களை ஸ்திரீ நடத்தணுமா வேண்டாமா? நடத்தணும். ஆண்டோடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு, ஆண்டோடைய மகிமை பெற்றுக்கொண்டு, ஆண்டோடைய ஞானத்தை கொண்டு குடும்பத்தை பாதுகாக்கிற வீட்டில் ஸ்திரீகள் வாயை உயர்த்தினா அந்த வாயில புண்ண கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நான் அதை மனைவியின் உள்ள விட்டுட்டு ஆம்பளைகளுக்கு சொல்லுகிறேன், பொம்பளைகளுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காத. அம்மா பொம்பளை, மனைவி பொம்பளை, செவி கொடுக்காத. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமானதை மட்டும் ஏற்றுக்கொள்ளு, மற்றதை செவி கொடுக்காத. ஆமென், ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. யாருக்கு? மந்த புத்தி உள்ளவர்களுக்கு அல்ல, அறிவு உள்ளவங்களுக்கு சொல்ற வார்த்தை. பிறகு பாஸ்டர் சொன்னாருன்னு வேலை செய்து கொடுக்காம, இல்லை குடிச்சிட்டு, இல்லைங்க தார்மாரம் நடந்துட்டு பண்டாட்டி அடிச்சுட்டு திரிகிறவன், சபிக்கப்பட்டவன், அவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய கர்த்தருக்குள் மட்டும்தான் கீழ்ப்படியானோம். ஆமென், ஹல்லேலூயா. இனி 17வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு. அதனை பாருங்க, உண்மையிலேயே என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பாதுகாக்க நான் வருத்தப்படலைன்னு சொல்றவங்க இருந்தா கை வைத்துங்க பாப்பா. வருத்தப்படாம நீ இருக்கேன்னா உன்னை போல கள்ளம் ஒருத்தனே இல்லை. உன் வேர்வை நிலத்தில் சிந்தணும், உன் வேர்வை வரணும், சரீரம் உழைக்கும், அதை முறியணும், முறிஞ்சு உழைச்சி என்ன செய்யணும்? மனைவியும் பிள்ளையும் பாதுகாக்கணும். குடும்பத்தில் இருந்து திறப்பில் நின்று ஜபிக்க வேண்டிய ஸ்திரீகளை கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டு இல்லை தனியார் வேலையாக இருக்கட்டு விட்டுட்டு இருக்கிறவன் நான் சொல்லல, மந்த புத்தி உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்திரியானவள்
குடும்பத்தை கட்டி காத்து புருஷனுக்கு தேவையான கடமைகளை செய்து அவன் வேலையில் என்று வரும்போது அவனை வா என்று சொல்லி அந்த பணிவிடைகளை செய்து பிள்ளை எத்தனை பிள்ளை இருக்குதோ அந்த பிள்ளையை பெற்று அந்த புருஷனுக்கு கையில் கொடுத்து அந்த பிள்ளைகளை எல்லாம் உழைத்து சம்பாதித்து பாதுகாக்கிறது தான் புருஷனுடைய வேலை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்து பிள்ளைகள் வரும்போதும் போகும்போதும் கவனித்து அவங்களுடைய பேக்கில் என்ன இருக்குது, இப்போ ஸ்கூலுக்கு போகிறா, இதில் ஸ்கூலுக்கு போகிறான், அங்கே இன்னைக்கு என்ன நடக்குது, எது நடக்குது, பிள்ளை இன்னைக்கு விடலாமா விடக்கூடாதான்னு வீட்டில் இருக்கிற ஸ்திரீ பார்த்து கவனித்து செய்யாமல் இருந்துட்டு நீ புருஷன் மேலே குறை சொன்னா சாபக்கேடு. ஆமென் சொல், ஆமென் சொல், ஹல்லேலூயா. அழகா சொன்னார், நீ உன் வியர்வையை சிந்தி உன் குடும்பத்தை பாதுகாப்ப. ஆமென். அப்போ ஆண்டவராகிய தெய்வம் ஆபிரகாமுக்கு இந்த ஆதாமும் ஏவாள்கிட்டையும் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சொல்லுங்களா, நான் கதையா சொல்றேன். நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அப்பதான் வானத்திலிருந்து ஒரு பனி இல்லை வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி பூமியில் விழுந்தா அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போகாதது போல ஆண்டுடைய வார்த்தை ஆதாமு ஏவாளுக்கும் அன்று விழுந்து அந்த உடன்படிக்கை மீறினால் நீ சாகவே சாவேன்னு சொன்னது போல அவருடைய ஆண்டுடைய பிரசன்னத்தை இழந்து வேதனையோடும் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் பாடுகளோடும் இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்களா இல்லையா? ஆனால் மாம்சத்தில் சாவு இல்லை, உங்களுக்கு மாம்சத்தில் சாவு இல்லை. ஆமென் சொல்லலாமே, ஹல்லேலூயா. உண்மையிலேயே இந்த வசனமும் ஏசாயா 55 சொல்லப்பட்ட 10-11 வசனமும் ஆதி ஆகமத்தில் 2வது அதிகாரம் 16-17 3வது அதிகாரம் 9 முதல் 10 வரையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தந்த இந்த வார்த்தையை எனக்கு புரிஞ்சு என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் 2 கையும் உசத்து 2 அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லலாமே. யாருக்கு புரியுதோ என்னதோ. 2வது ஆபிரகாமோடு பேசினார். ஆதியாகமும் 12வது அதிகாரம், ஆதியாகமும் 12வது அதிகாரம் 1-3 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரா சொல்லலையா? எழுதி வச்சு வீட்டில் கொண்டு போய் இந்த அடுத்த வாரத்துக்கு முன்ன 7 தரம் இந்த தியானிக்கிறது போல என்ன எழுதண்டான்னு சொல்லலை. ஆனாலும் உபதேசத்தை காது கொடுத்து கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரா சொல்லலையா? சத்தமாக சொல்லுங்களா. ஆம்பளை விசுவாசிக்க இல்லையா? யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாம் மட்டும் தான் சொன்னாரு. ஏவாள்கிட்ட சொல்ல, அதான் சாராள்கிட்ட சொல்லல, யார்கிட்ட சொல்லல? ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆதாம போல ஏவாளை போல உங்க வேலையை, உங்க பிள்ளைகளை, உங்க புருஷனை, உங்க மனைவியை, உங்க ஊழியக்காரங்களை நீ குற்றம் சாட்டினால் சாபக்கேடு உங்க சந்ததிக்கு வரும். அதுக்கு முழு பொறுப்பு யார் தான் ஏற்கணும்? நம்ம தான் ஏற்கணும். ஹல்லேலூயா. இப்போ 1வது வசனத்தை வாசித்தேன். 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நாம் வேதத்தில் காணல. இது ஆபிரகாமுக்கு கிடைச்சா கிடைக்கலையா? கிடைச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் உனக்கு கிடைக்கல?
ஆபிரகாம் கிடைச்சி என்னத்தினால? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அப்ப இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம்கிட்ட கொடுத்துன்னு சொல்றார், உன் சந்ததிக்கும் உண்டுன்னு சொன்னார். அப்ப அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததியா இல்லையா நம்ம? அப்ப நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏதோ நச்சா பிச்சா சாப்பிடுறோம், ஒரு கார் எடுக்க இல்லை ஒரு பைக் எடுக்க, இது மட்டும் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதாவது பெரிய தலைவராக்கி, இல்லைங்க பெரிய பாஸ்டராக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை, இது நம்ம பேரை நம்ம பெருமைப்படுத்துவதற்காக இன்னும் அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் விட்டு போனாலுமே அடையில பேசுகிறாங்க. எங்க மைக்கு ஒரு எங்கேயாவது போய் ஒரு உண்மையை சொல்கிறேன், அடிக்கடி எங்கள் ஊழியக்காரங்க 5-6 ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சிலவைகளுக்கு மைக்கு கிடைச்சா கிடைக்கிறதே ஒரு ஆளுக்கு கொடுக்குற 2 நிமிஷம் ஜோமனை கொடுப்பாங்க, இல்லை வாழ்த்துறை கொடுப்பாங்க, வச்சு காய்ச்சிருன்னு அரவணைக்கும். அவங்க பொறுப்பில் நிற்பான் தெரியுமா, அவன் அழுவான், இனி யாருக்கு கொடுக்க, எப்படி பராதி வரான், எப்படி வரணும், அழுது தீர்த்துருவான். முதல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. உங்களை எல்லாம் பேச வைக்கணும், உயர்த்தணும். என் இருதயத்தில் உள்ள விருப்பம் ஆசை மட்டுமில்லை, கர்த்தருடைய சித்தமும் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிடைச்சிடா பூச்சைக்குட்டின்னு பக்கத்து வீட்டில் உள்ள அடக்கோழியை பிடிச்சு அறுத்துட விடாது. நம்ம வீட்டில் உள்ள கோழி அறுத்து நம்ம தின்னணும். பக்கத்தில் உள்ள அடக்கோழியை பிடிச்சா என்ன செய்யும்? ஒரு இறைச்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது முட்டையில் கடந்து வரும்பா கொஞ்சம் அசிங்கம் மட்டும் குடலுக்குள்ளே நிறைய இருக்கும். அப்படி தானே? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லி தருகிற வார்த்தைக்கு, ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு ஒபை, அவ்வளவுதான். நான் பைபிள் காலேஜுக்கு போய் 3 வருஷம் 5 வருஷம் நான் தங்கி நின்று படித்தணுமான்னு கேட்டேன். இல்லை ஏதாவது ஊழியக்காரனு கூட போய் படித்தோம். அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய வார்த்தைக்கு ஒபை, கீழ்ப்படி. பாருங்க, கீழ்ப்படின்னு மட்டும் சொன்னார். அப்போ ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை தருகிற ஒரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாமு நல்ல சிலைகளை எல்லாம் விற்று நல்ல அவன் தன்போக்கில் ஜாலியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக கண்டதை வாங்கி, கண்டதை தின்னி, கண்டதை உடுத்து, கண்டதை எல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சான். அவனை கூப்பிடுகிறாரு, விட்டுட்டு நான் காண்பிக்கிறேன். என்ன சொன்னார்? காண்பிக்கிற தேசத்துக்கு போன சொன்னார், இந்த தேசத்துக்கு போன்னு சொல்லலை. அப்போ காண்பிக்கிற தேசத்தை இன்னும் காட்டாத்த போகிற வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போகிறான். ஆமென். உங்கள்கிட்ட சொன்ன கேப்பியலா? கேப்புன்னு சொல்கிறவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. எது வரைக்கும்? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது வரைக்கும். பிறகு உங்கள் மனசு போல, உங்கள் விருப்பம் போல ஆவியில் செத்து போயிட்டு எழுதி வச்சிருந்த திரும்பி பார்த்துடப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்கினவங்க ஒரு அல்லையா சொல்லலாமே. விளங்காதவங்களுக்கு விளங்கினவங்க தண்ணி கோரி ஊற்றணும். ஆமென். சரி, பாருங்க 3வது வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இது யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இருக்கு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதுதான் சொன்னேன். ஆண்டவரையும் ஆண்டவருக்கு மத்தியில் நிற்கிற ஊழியக்காரனையும் குறை சொல்லிட்டு நீ ஆவியில் செத்து போறேன்னு சொல்லாத. அது உன் சந்ததிக்கு சாபம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆபிரகாமை எவன் ஆசீர்வதித்தானோ, ஆபிரகாமுடைய சந்ததியை எவன் ஆசீர்வதித்தானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். பிள்ளையாம் இதை அறிஞ்ச பிறகுதான் ஓடுனான், ஆசீர்வதிக்க மாட்டேன். பாலாக்கிட்ட சொல்றான், முடியாது, வீடு நிறைய பொண்ணு தந்தாலும் முடியாது, அவர்களை சபிக்க முடியாது. ஏனென்றால் அவனை சபித்தால் நான் சபிக்கப்பட்டு போவேன். சபிப்பதற்கு எண்ணம் கொண்டு வந்ததை கர்த்தர் சபிக்கல, பிள்ளையாம் சபிக்கல, எண்ணம் கொண்டு வந்ததை கர்த்தர் அறிந்து அவனை கொண்டு போட்டாரு. ஆமென், ஆமென். அப்போ தேவ பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டினதெல்லாம் அங்கங்கே ஆசுத்திரியிலையோ அங்கங்கே வலிஞ்சு முலிஞ்சு தெரியுது. ஒரு சிலர்கள் கடுவா போல திரிஞ்சிட்டு இருக்கு. அது சீக்கிரத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைச்சா கிடைக்கலையா? அப்போ வானத்திலிருந்து ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொன்ன வார்த்தை நடந்தா நடக்கலையா? ஆண்டோடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அது நிச்சயமா நடந்தேறும். ஈசாக்குடன் பேசினார். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. 26:1-2. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். ஆமென். இந்த ஆபிரகாம் ஈசாக்கிட்ட கர்த்தர் சொல்றார், என்ன தரித்திரம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுடைய அந்த வார்த்தையை விட்டு, நான் உனக்கு தருகிற வார்த்தையை விட்டு எகிப்துக்கு அடிமைத்தனத்துக்கு போகாத, அடிமை தொழில் செய்யாத, அடிமை வேலை செய்யாத, சுதந்திரமாக நீ உழைக்கக்கூடிய காரியத்தை செய் என்று யார்கிட்ட சொன்னார்? ஈசாக்கிட்ட சொன்னார். வாசிங்க பாப்போம். 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. நம்முடைய திருச்சபையில் அநேக பேர் இன்று அடிமைக்கு, எகிப்துக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை அவமதித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம அடிமைத்தனமாகிய எகிப்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆவி அனல் மூட்டில்லாமல் மரித்து போய் இருக்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன்னை. அந்த ஈசாக்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த சபையில், அதாவது அவர் நியமித்து வச்ச அந்த தேசம் சபையில் இரு, நான் உனக்கு வாக்கு தத்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் உண்டாச்சு. அதே போல ஒரு பஞ்சம் வந்து வறுமை, வேதனை, துக்கம், துயரு, கடன், உபத்திரம் வந்தது. ஈசாக்கு என்ன செய்யது என்று குழம்பி இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ இந்த வறுமையினால செழிப்பாய் இருக்கிற இடத்துக்கு போனா இந்த கூடாரத்தை, இந்த பிரசன்னத்தை, இந்த மகிமையை நீ விட்டுருவ, உனக்கு நான் தருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, நச்சா பிச்சாயோட நின்னுரும், அதனால நீ போவாதன்னு சொன்னா. ஈசாக்கு அப்படியே கேட்டான். 4வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளையும், என் நியாயங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமே. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அவனுக்கு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. இவன்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்க அந்த காட்டித்தார தேசத்துக்கு மட்டும் போவாத, என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே இரு, நான் காட்டி தாருகிற என்னுடைய மகிமைக்குள்ள, என்னுடைய திருச்சபைக்குள்ளே இரு. நீ எகிப்து தேசத்துக்கு புறஜாதிகளை போல இருக்கிறவங்கள்ட்ட நீ போகாத, நீ அடிமைப்பட்டு போவ, நாசமா போயிருவேன்னு கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். வார்த்தையின்படி நடந்தா நடக்கலையா? வார்த்தையின்படி நடந்தா நடக்கலையா? அதுதான், வானத்திலிருந்து ஒரு நீர்த்துளியோ ஒரு பனியோ பூமியில விழுந்து அதனுடைய பலனை அது அடையாமல் திரும்ப போகாதது போல ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வந்தால், அந்த கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதம் வராம போகாது. கீழ்ப்படியாவிட்டால் டிங்கி டிங்கி டிங்கி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபோடு ஆண்டவர் பேசின வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13, 14, 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அனாதையை படுத்திருக்கிறான். யாக்கோபு எப்படி போன? அண்ணனுக்கு பயந்து அனாதையை போய் படுத்திருக்கிறான். அவர் சொல்றார், உன் சந்ததி இந்த பூமியில தூளை போல் இருக்கும்,
நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவில்லைன்னு சொன்னார். அவர் கைவிட்டாரா? இடையில பாடு வந்து உபத்திரம் வந்து, ஒரு பெண்ணு கட்ட வேண்டிய 2 பெண்ணு கட்டினா உபத்திரம் வந்து, அப்படியே வந்து ஆண்டவர் சொன்ன இடத்துல பலிபீடத்தை கட்டல. அவருக்கு விருப்பம் போல ஆராதிச்ச தொடங்கினா. ஒரு மகா கற்பழிப்பில் அகப்பட்டு போனா. அது நிமித்த 2 பிள்ளைகள் கொலையாளி ஆகினார்கள். அவன் இருதயம் சஞ்சலப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், ஈசாக்கா இருந்தாலும் சரிதான், யாக்கோபா இருந்தாலும் சரிதான், இல்லாவிட்டால் மோசையா இருந்தாலும் சரிதான், யோசேப்பா இருந்தாலும் சரிதான், உங்க முன்ன நிற்கிற உங்க ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த யாக்கோபுக்கு நடந்தா நடக்கலையா? சொன்னது நடந்தா நடக்கலையா? ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தோட வந்தானே வரலையா? பலிபீடத்தை கட்டினானே கட்டலையா? ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவர் அதாவது விக்கிரகங்களையும் காதானியும் கலத்தி வச்சுட்டு பலிபீடத்தில் ஆராதிச்சானா இல்லையா? அப்படியே யசூரனாகி 12 கோத்திரத்தை பெற்று 12 கோத்திரத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு பரலோகத்திற்கு போனானா போகலையா? சொன்ன வார்த்தை நடந்தா நடக்கலையா? இதுதான் வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழுந்தா இல்லை ஒரு பனிதுளி விழுந்தா அதனுடைய பிரதிபலனை அது அடையாமல் போகாதது போல கர்த்தருடைய வார்த்தை ஒன்று விழுந்தால் அது நிறைவேறாமல் போகாது. ஆமென். அது நிறைவேறுகிறது வரைக்கும் உன்னை கொன்னுட்டு தான் இருப்பார். நீ கீழ்ப்படியாதது நிமித்தம் அவர் உன்னை ஆவியை அதாவது ஆவியை விட்டு விலகுகிறது நிமித்தம் உபத்திரவம் பாடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு சிந்தனை இருக்கலாம், அடையாளத்தை கேட்குற கர்த்தர் அடையாளத்தை தரல. இதே மாதிரி கர்த்தர் நான் இந்த சபைக்கு வரக்கு முன்ன அடையாளத்தோட என்னை கூட்டிட்டு வரலன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்ததே ஒரு பெரிய கிருபை, இரக்கம். ஆமென் சொல்லு, ஹல்லேலூயா. வரும்போதெல்லாம் பாடு, என்ன கூட்டிட்டு வந்தார் கேன்சர் நோய். இப்படி ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒரு பாடம் கொடுத்து அடையாளத்தை காண்பித்து நான் வந்தார். 5 வருஷம் கழிஞ்சு கர்த்தர் இந்த உடன்படிக்கை கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், திருச்சபை ஒழுங்கு கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒன்றும் செய்யலை, இது செய்தால் பார்ப்போம். எப்படி இதை செய்தால் பார்ப்போம். எவ்வளவு வேதனையான காரியம், எவ்வளவு துக்கமான காரியம். ஆமென். இப்படி தேவனுடைய வார்த்தை ஒன்று புறப்பட்டு வந்தால் அது நிறைவேறாமல் திரும்ப போகாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலருக்கும் தேவனிடத்தில் இருந்து வந்த நியாய தீர்ப்பின் வார்த்தை. நம்ம இதுவரை பார்த்தது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்த வார்த்தை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வந்த நியாய தீர்ப்பின் வார்த்தை. நடக்குமா நடக்காதா? இல்லைங்களா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். வார்த்தைகளை உபயோகித்தனர். கடைசி நாளில் அவருடைய வார்த்தை நியாய தீர்க்கும் என்று இயேசு சொன்னார். அவர் இன்னைக்கு இல்லை, நம்முடைய திருச்சபையில் தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீழே விழுந்து அழிஞ்சு போகாது, அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போகாது. கடைசி காலத்தில் உன்னை நியாயம் தீர்க்கிறது உன் காதில் கேட்ட வசனமோ உன் கண்ணில் கண்ட வசனம் தான் நியாயம் தீர்க்கும். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12:48. என்ன தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும். ஒரு கூட செல்லம்மா வாசி பார்ப்போம் இந்த வசனத்தை. எல்லாருக்கும் காது கேட்கும்படி நானே எடுத்து ஒருக்க வாசிக்கிறேன், நீயும் வாசி. ஆண்டவரை தள்ளி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒரு முறை இருக்கு. ஆண்டவராகிய தேவன் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
ஒரு பீட்டரும் வந்து நிற்க மாட்டான், இயேசுவும் வந்து நிற்க மாட்டார், ஒரு தீர்க்கதரிசியும் வந்து நிற்க மாட்டான். நியாயம் தீர்க்கிறது நீங்கள் கண்ணால் கண்ட வசனமோ காதால் கேட்ட வசனமோ. வாசிக்கிறேன் ஒன்று கூட, நானும் எனக்கும் ஒன்று வாசிக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். குடிச்சாதேன்னு சொல்லி வேதம் சொல்லுது, குடிக்கிறவன் பைத்தியக்காரன், குடிக்கிறவன் மதிகெட்டவன், குடிக்கிறவனுடைய வீடு அழிஞ்சு போவோம், குடிக்கிறவனுடைய உடம்பு அழிஞ்சு போவோம் என்று சொல்லியும் நீங்கள் கேட்காமல் குடித்து செத்து போகும்போது நியாயம் தீர்க்கிற ஒரு வசனம், நீ நான் சொன்ன இந்த வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் வாசிங்க பார்ப்போம் சத்தமா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வரையறுத்து நியாயம் தீர்க்கிறது. ஆமே. இருதயத்தின் யோசனை சிந்திக்கிறது, ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய கூடுகை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய செய்தி, இதை இருதயத்தில் நீ நினைத்து தொடங்கும் போதே கர்த்தர் அறிஞ்சிடுவார். ஆமீன் சொல்லலாமே, ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறது. ஆமே. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கு.